வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு ஆப்பத்துக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முதல்ல ஒரு 2 கப் பச்சரிசி எடுத்துருக்கோம், ஒரு கை உளுந்து எடுத்துருக்கோம். இந்த பச்சரிசி உளுந்து போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வைக்க போறோம். பச்சரிசி இந்த கப்புக்கு 2 கப் எடுத்துருக்கோம். நீங்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு விருப்பமா எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தையும் அரிசியும் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இந்த கப்புக்கு 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கோம், ஒரு கை உளுந்து எடுத்திருக்கோம். அது நல்லா கழுவி வச்சிருக்கோம். கழுவி ஒரு 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும். 1.5 மணி நேரம் நல்லா தண்ணி இது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஊற வச்சு எடுக்கணும். ஆட்டும் போது அது கூட 2 கை சோறு சேர்த்து அரைக்கணும். அப்பதான் ஆப்ப மாவு நல்ல பதமா இருக்கும். இப்ப அரைக்க போறோம். பாருங்க, ஆப்ப மாவு ஆட்டி முடிச்சாச்சு. நல்லா நர அரைச்சிக்கணும், மையா அரைக்க கூடாது. மையா அரைச்ச ஆப்பம் உங்களுக்கு ஒரு முருன்னு வராது. அதனால நல்லா நர அரைச்சிக்கணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நர அரைச்சிருக்காங்க, பொருன்னு இருக்கும். இந்த ஆப்ப மாவை கலந்து வைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும். கூட 2 ஸ்பூன் சர்க்கரை, அது கூட நம்ம தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அப்படியே மொத்தமா போடாம தண்ணி விட்டு லைட்டா கலந்து போட்டுக்கோங்க. ட்ரை ஈஸ்ட்ங்கிற இந்த பேக்கெட் கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இதை வாங்கிட்டு நீங்கள் இந்த ஆப்ப மாவு அரைக்கும் போது அது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பம் நல்லா பொவ்வி அழகாக முறுன்னு வரும். ஈஸ்ட்டு இப்படி சின்ன உருண்டையாக இருக்கும். இது ஒரு 50 ஈஸ்ட். எண்ணெய் எடுக்கணும்னு இல்லை, இவ்வளோ இந்த அளவு போதும். எல்லாமே போட்டாச்சு. இந்த ஆப்ப மாவு நைட்டே ஆட்டி வச்சிடணும். நைட்டே ஆட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா காலையில் புளிச்சிருக்கும். அப்போதான் ஆப்பம் நல்லா முறுக்கும்.